கர்த்தர் நல்லவரும் அவர் நன்மை செய்கிறவருமாக இருக்கிறார். உங்களை தாய் அன்போடு அணைக்கிறவர், தந்தையைப் போல் பராமரிக்கிறவர், உங்களை தம்முடைய மார்போடு சேர்க்கிறவர். எவ்வளோ பெரிய கிருபை! இந்த உலகத்திலே உங்களை யார் வேண்டுமானாலும் புறந்தள்ளலாம். உங்களை புறக்கணிக்காதவரும் உங்களை எப்போதும் பரிவுள்ளத்தோடு நடத்துகிறவர் நம் இயேசு. ஹல்லேலூயா! அவர் உங்களை தொடர்ந்து நடத்துவார். இன்றைக்கு ஒருவேளை இந்த செய்தியை நீங்கள் பார்க்கும்போது உங்கள் மனசில் நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம். எனக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் என்ன ஆயிற்று என்ற கேள்விகள் இருக்கலாம். அன்பானவர்களே, கர்த்தர் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி இந்த வீடியோ செய்திக்கு நான் வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவரும் அவர் நன்மை செய்கிறவருமாக இருக்கிறார். உங்களை தாய் அன்போடு அணைக்கிறவர், தந்தையைப் போல் பராமரிக்கிறவர், உங்களை தம்முடைய மார்போடு சேர்க்கிறவர். எவ்வளோ பெரிய கிருபை! இந்த உலகத்திலே உங்களை யார் வேண்டுமானாலும் புறந்தள்ளலாம். உங்களை புறக்கணிக்காதவரும் உங்களை எப்போதும் பரிவுள்ளத்தோடு நடத்துகிறவர் நம் இயேசு. ஹல்லேலூயா! அவர் உங்களை தொடர்ந்து நடத்துவார். இன்றைக்கு ஒருவேளை இந்த செய்தியை நீங்கள் பார்க்கும்போது உங்கள் மனசில் நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம். எனக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் என்ன ஆயிற்று என்ற கேள்விகள் இருக்கலாம். அன்பானவர்களே, கர்த்தர் வாக்குரைத்ததில் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து வாக்குரைத்தார். ஆபிரகாமே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், என்னை நம்பி நீ இருக்கிற இந்த மெசபத்தோமியா தேசத்தை விட்டு நான் உனக்கு காட்டுகிற கானான் தேசத்திற்கு வா என்று அழைத்தார். ஆண்டவர் அவனுக்கு வாக்கு கொடுத்தார். உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன், உனக்குள் உன் சந்ததிக்குள் இந்த பூமியில் உள்ள வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார். அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்பி அவன் கீழ்ப்படிந்து தன்னுடைய தேசத்தையும் தன் ஜனங்களையும் விட்டு அவன் கானான் தேசத்திற்கு வந்தான். ஆனால் அந்த தேசத்தில் வந்து அவன் அங்குமிங்குமாக பரதேசியாய் அலைந்து கொண்டிருந்தான். வருஷங்கள் புரண்டோடியது, நாட்கள் ஓடினது. ஆனால் அவனுக்கு சொல்லப்பட்ட அவன் சந்ததி வரவே இல்லை. அவனுக்கென்று ஒரு வாரிசு இல்லாமல் இருந்தது. அவன் உள்ளத்திலே இப்படிப்பட்ட எண்ணங்கள் எழ ஆரம்பித்தது. கர்த்தர் என்னை அழைத்தார் அல்லவா, எனக்கு அவர் வாக்கு கொடுத்தார் அல்லவா, எனக்கு அவர் சொன்ன அந்த திட்டங்கள் எல்லாம் என்ன ஆயிற்று என்று அவன் கேள்வி அவன் மனதில் தோன்ற ஆரம்பித்தது. அவன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, என்னோடு இருக்கிற இந்த எலையசார் ஆண்டவரே எனக்கு வாரிசாக இருப்பானோ என்று அவன் நினைக்க ஆரம்பித்தான். அன்பானவர்களே, சில நேரத்தில் வாக்குத்தத்தங்கள் வராமல் தாமதிப்பதை போன்ற சூழ்நிலைகள் எழும்பும் பொழுது நம் உள்ளத்திற்குள்ள நம்முடைய மனது பல ஐடியாஸை யோசிக்குது. இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோன்னு. ஆனால் ஒன்று மாத்திரம் நீங்கள் உறுதியாக நம்புங்க, சந்தேகப்படாமல் நம்புங்க. கர்த்தர் சொன்னார்னா செய்வார். ஏன்னா அது ஏற்கனவே அது இருக்கிறது. விசுவாசமானது காணப்படாதவைகளின் நிச்சயமும் நம்பப்படுகிறவைகளின் உறுதியுமாக இருக்கிறது. நீங்கள் எதை பார்க்கலையோ, நீங்கள் எதை நம்புறீங்களோ அது நிச்சயமாக இருக்கிறது. தனக்கு குழந்தை கிடைக்கும் என்று அவன் பிற்பாடு நம்ப ஆரம்பித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அதை நான் சற்று உங்களுக்கு விளக்கி சொல்லட்டும். பாருங்கள், அவனுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தபொழுது அவனுடைய மனைவியாகிய சாராள் அவளிடத்தில் இருந்த வேலைக்கார பெண்ணாகிய ஆகாரை கொடுத்து, ஆபிரகாமே நீ இவளோடு சேரும், இவள் மூலமாக நமக்கு வாரிசு உண்டாகட்டும், குழந்தை செல்வம் கிடைக்கட்டும் என்று சொன்னாள். பாருங்கள், அந்த பெண்ணாகிய ஆகார் மூலமாக ஒரு குழந்தை பிறந்தது. இஸ்மவேல் என்ற மகன் பிறந்தான். ஆபிரகாம் நினைத்து கொண்டான், இஸ்மவேல் பிறந்து விட்டான், அவன்தான் என் வாரிசு என்று. ஆனால் தேவன் சொன்னார், உனக்கும் சாராளுக்கும் பிறக்கிற பிள்ளையே உன்னுடைய வாரிசாக இருக்கும், உன்னுடைய சந்ததியாக இருக்கும். அதன் மூலமாக தான் நான் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றப் போகிறேன். வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை கொடுப்பேன் என்று சொன்னார். ஆமன்பானவர்களே, வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்கிறவர். சந்தேகப்படாதீங்க. ஐயோ லேட் ஆகுதே,
நடக்கும். உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் கைகூடும். விசுவாசத்தை விட்டு விடாதீங்க. உங்க நம்பிக்கையை தளர்ந்து போக விடாதீங்க. கர்த்தர் சொன்னா அதை செய்வார். அல்லேலூயா. ஆமென். பாருங்க, அவன் சொல்றான், இஸ்மவேல் பிறந்தான், என் வாரிசோ என் சந்ததியோ என்று நினைத்த பொழுது அவனுக்கு வயது 86. 75 வயதுல அவனை அழைத்தார். இப்ப 86 வயதுல அவனுக்கு இஸ்மவேல் பிறந்திருக்கிறான். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அவன் அல்ல என்று. 17ஆம் அதிகாரம் ஆதியாகம புஸ்தகத்திலே முதல் வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் 99 வயதான பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். அப்பதான் அந்த பகுதிகளில் தான் அவர் பேசுறார். அந்த பகுதியில் பேசிட்டே இருக்கார். ஆண்டவரும் ஆபிரகாமுக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. முடிந்தா ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு அதிகாரம். ஆபிரகாம் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் வயது சென்றவன், எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் பெயர் ஆபிராம், இனி ஆபிரகாம் என்று சொல்லப்படுவாய். உன்னுடைய மனைவியின் பெயர் சாரா என்று இருக்கிறது, அவள் சாராள் என்று அழைக்கப்படுவாள் என்று சொல்லுகிறார். அப்படியாக தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். ஆம் அன்பானவர்களே, அப்படி ஆபிரகாம் மனதிலே சந்தேகம் உண்டாயிற்று. ஆண்டவரே, நீங்க வாக்குலாம் கொடுக்குறீங்க, என்னுடைய சந்ததி பூமியில் உள்ள மணல்களைப் போல இருக்கும், கடற்கரை மணலைப் போல இருக்கும், வானத்து நட்சத்திரங்களைப் போல இருக்கும், இப்படிலாம் நிறைய சொல்றீங்க. ஆனா எனக்கு வயதாகிவிட்டது. நான் எப்படி திரளான ஜனங்களுக்கு தகப்பனாக முடியும் அப்படின்னு சொல்லி அவன் ஆண்டவர்கிட்ட கேட்குறான். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு அவன் சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள் சொல்லுகிறது, ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். மனசுக்குள்ள சிரிக்கிறான் ஆபிரகாம். எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு வசனம் இது. நிறைய நேரத்தில் ஆண்டவர் சொன்னது நடக்காமல் இருக்கும்போது நம்ம வாயை விட்டு வெளில சொல்லக்கூடாதுன்னு சொல்லாமல் கூட இருப்போம். மனசில் அவன் சிரிக்கிறான். ஆனால் வாயை திறந்து சொல்கிறான், இஸ்மவேல் பிழைப்பானாக. ஆண்டவர் சொல்கிறாரு, இஸ்மவேலும் பிழைப்பான், உனக்கு பிறக்கப் போகிற ஈசாக்கும் பிழைப்பான். அல்லேலூயா. அன்பானவர்களே, நீங்க ஒருவேளை இன்னைக்கு சந்தேகத்தோட, தயக்கத்தோட, நடக்குமா நடக்காதோன்ற கலக்கத்தோட நீங்க கண்ணீரோட இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, உன் மன விருப்பத்தை நிறைவேற்றி என் வாக்குத்தத்தங்களை உன் வாழ்க்கையில் காண செய்வேன் என்று சொல்கிறார். என் வாக்குத்தத்தங்களை நீ பார்ப்பாய். உன் சந்தேகங்களை விட்டு வெளியே வா. உன் சந்தேகங்கள் நீங்கட்டும், விசுவாசம் பெருகட்டும் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆண்டவர் சொன்னபடியே சாராளை கடாட்சித்து அவனுக்கு ஒரு குழந்தையை கொடுத்து ஈசாக்கு என்ற அருமையான மகனை பெற்றெடுக்கும்படி செய்தார். வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் தன் சரீரம் செத்துப்போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்துப்போனதையும் எண்ணாதிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொன்ன பிறகு ஆபிரகாமும் சாராளும் இன்னும் அதிகமாய் விசுவாசித்தார்கள். அவர்கள் விசுவாசிக்க அன்பானவர்களே, அவர்களுக்குள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை செயல்பட்டது. இந்த நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் சந்தேகங்கள் விலக விலக உங்கள் உள்ளத்தில் விசுவாசம் பெருகட்டும். நீங்க விசுவாசிக்க சந்தேகங்கள் அப்படியே அகன்று போ. உங்களுடைய சரீரத்தில் தெய்வீக சுகம் உண்டாகும். உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். உங்களுடைய வறுமை மாறும். உங்களுடைய வியாபாரங்கள் செழிக்கும். உங்கள் படிப்பில் உள்ள பிரச்சனைகள் மாறும். நீங்க விசுவாசிங்க. கர்த்தர் எனக்கு சொன்னார், அதை செய்வார் என்று விசுவாசிங்க. கர்த்தர் எனக்கு சொன்னார், அதை நிறைவேற்றுவார் என்று நம்புங்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு அப்படியே செய்ய போகிறார். God will empower you. God will stabilize you. God will make you to have strength and power by your faith on Him. Hallelujah.
உங்களுடைய விசுவாசம் அவர் மேல் பெருகட்டும், சந்தேகங்கள் விலகட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். ஆமென். ஆபிரகாம் தன் சந்தேகத்தை விட்டு வெளியே வந்தான். அவன் விசுவாசிப்பதில் வல்லவனானான். அவனுடைய வாழ்க்கை மலர்ந்தது. உங்க வாழ்க்கை மலரும். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கை உயரும். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் நம்பிக்கை உண்டாகும். விசுவாசிங்க, விசுவாசிங்க, விசுவாசிங்க. தொடர்ந்து விசுவாசிங்க. ஆமென். எனக்கு கல்யாணம் ஆகுமா? எனக்கு குழந்தை பிறக்குமா? என் வீட்டில் பிரச்சனைகள் மாறுமா? மாறும். கர்த்தருடைய அற்புத வல்லமையினால், அவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுதலினால் மாறும். விசுவாசியுங்கள். கர்த்தர் சாராளை கடாட்சித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகம புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் இவ்வாறு சொல்லுகிறது. முதல் வசனம், கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். கர்த்தர் சொன்னபடியே செய்தார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். உங்களை உயர்த்தப் போகிறார். உங்களை தம்முடைய நன்மையினால் நிரப்பப் போகிறார். அவர் சொன்னவைகளை ஆசீர்வதிக்கப் போகிறார். உங்கள் சந்தேகங்கள் விலகட்டும். உங்கள் விசுவாசம் பெருகட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நிரப்புகிறார். இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை மூடுகிறது. உங்கள் உள்ளம் இப்பொழுது பலனடைகிறது. கர்த்தர் உங்களை நிரப்புகிறார். ஆமென். நாம் இப்பொழுது ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய சந்தேகங்கள் விலகட்டும். ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணினாரே, ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்தாரே, அவர் ஆணையிட்டு சொன்னாரே, எல்லாம் என்னாயிற்று என்று சந்தேகப்படுகிற சந்தேகங்கள் விலகட்டும். உம்முடைய அன்பு அவர்களுக்குள் இறங்குவதாக. ஓ, உம்முடைய பிரசன்னம் அவர்களுக்குள் இறங்கட்டும். உம்முடைய வல்லமை இறங்கட்டும். உம்முடைய விசுவாசம் அவர்களை நிரப்பட்டும். விசுவாசத்தினாலே அவர்கள் பலப்படுவார்களாக. அவர்களை பலனடைய செய்வதற்காக நன்றி. கோடான கோடி நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அன்பானவர்களே, கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார் என்றால் அதை நிறைவேற்றுவார். நீங்களா எதுவும் ஷார்ட்கட்ஸ் செஞ்சு அவருடைய நோக்கங்களை நிறைவேற்ற வேண்டாம். அவரோடு கூட இணைந்து நடங்க. அவரை விசுவாசிங்க. ஆபிரகாம் அவரை விசுவாசித்தான், கீழ்ப்படிந்தான். ஆகவே அவர் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். உங்களுக்கும் அப்படி செய்வார். ஆமென். உங்கள் விசுவாசம் பெருகட்டும், சந்தேகங்கள் அகலட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.